ஏழாம் தூதனின் மறுபதிப்பு எண் 1898, வருஷம் 1895 டிசம்பர் மாதத்தில். ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 10 21 22 வசனத்தின்படி, நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா என்ற வசனத்தை ஆதாரமாக கொண்டு கர்த்தருடைய பாத்திரம் மற்றும் கர்த்தருடைய போஜன பந்தி, இந்த தலைப்பின் கீழ் பாடத்தை கேட்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. எச்சரிப்பான இந்த வார்த்தைகளானது 1 கொரிந்தியர் 1 வசனத்தின்படி கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கு மாத்திரமாய் பேசப்படாமல், கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும், ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் என்று பேசப்பட்டுள்ளது. யுகம் முடிவு வரையிலுமான சுவிசேஷ சபையினுடைய தகுதியாக கொண்டிருக்கின்ற அங்கத்தினர்கள் அனைவருக்கும் பொருந்துகின்றதாய் இருக்கின்றது. தேவனுக்கு இருதயத்தில் உண்மையாயும் நேர்மையாயும் காணப்படுகின்றவர்கள் இத்தகையதொரு எச்சரிப்பை குறித்து வினோதமாய் எண்ணி பவுலை நோக்கி, பவுலே பவுலே, பேய்களுடைய உடைமைகளை தொடுவதற்கோ அல்லது ருசி பார்ப்பதற்கோ அல்லது கையாளுவதற்கோ நாங்கள் எவ்விதமான விருப்பமும் கொண்டிராமல் இருக்க ஏன் இப்படியானதொரு ஆலோசனை எங்களுக்கு வழங்குகின்றீர் என்று கூறியிருக்கலாம். பவுல் அவர்கள் கொடுத்துள்ளதான ஆலோசனையானது கர்த்தருக்கான நமது நேர்மையின் விஷயத்தில் கொஞ்சம் அவருக்கு நம்பிக்கையின்மை ஏற்படுவதை சுட்டி காட்டுகின்றதா இருக்கின்றது. ஆனால் பவுல் அவர்களோ 1 கொரிந்தியர் 10 12 வசனத்தின்படி, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் என்று பதிலளிக்கின்றார். எச்சரிப்பானது இங்கு நலம் தருகின்ற ஒன்றாய் இருக்கின்றது. அது என்னவெனில், நமக்கான சோதனைகளும் பரீட்சைகளும் இன்னும் நிறைவடைந்து விடவில்லை. கர்த்தருடைய பாத்திரமானது நம்முன் வைக்கப்பட்டிருக்கையில் பிசாசு ஒளியின் தூதனுடைய வேஷத்தில் மிகவும் சூழ்ச்சிகரமாக தந்திரமாய் தனது பாத்திரத்தையும் நம்முன் வைக்கின்றான். மேலும் கர்த்தர் தம்முடைய போஜன பந்தியை நம்முன் வைத்திருக்கையில் பிசாசும் தனது போஜன பந்தியை நம்முன் வைக்கின்றான். கர்த்தருடைய பாத்திரம் எது? அதை குறித்து கர்த்தர் குறிப்பிட்டுள்ளவைகளை நினைவில் கொண்டு வாருங்கள். பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ? மேலும் அதன் கசப்பான அடிமண்டிகள் பானம் பண்ணப்பட வேண்டியதாயிருந்த போது அவர் பண்ணின ஜெபத்தை கவனியுங்கள். மத்தேயு 26 27 வசனம் மற்றும் 28 வசனம். என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாததாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. அது மரணம் வரையிலான பலியின் பாத்திரமாக இருக்கின்றது. அது ஜீவனை மாத்திரம் பலி செலுத்துதலாக காணப்படாமல் நற்கீர்த்தியையும் மனுஷீகத்திற்கு அருமையான அனைத்தையும் பலி செலுத்தலாய் காணப்பட்டது. ஜீவனானது நிந்தனைகள், உபத்திரவங்கள் மற்றும் விசுவாசம், பொறுமைக்கான உச்சக்கட்டமான பரீட்சைகள் மத்தியில் பலி செலுத்தப்பட்டது. தம்முடைய சீசர்கள் உடனான கடைசி ராபோஜனத்தின் போது இயேசு அடையாளமான பாத்திரத்தை எடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்றார். இதே பாத்திரத்தையே அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 10 16 வசனத்தில், நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கின்றோம் என்று குறிப்பிடும்போது குறிப்பிட்டுள்ளார். இப்படியாக கிறிஸ்துவின் சரீரமானது தலையானவருடன் அதே பாத்திரத்தில் பலியின், அவமானத்தின் மற்றும் நிந்தனையின் பாத்திரத்தில் பங்கு கொள்வதற்கு அழைக்கப்பட்டுள்ளதை நாம் காண்கின்றோம். நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். கர்த்தருடைய பாத்திரத்தில் உண்மையாய் இதுவரையிலும் பங்கு கொண்டுள்ளவன் பாக்கியவானாக காணப்பட்டு, உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது என்று கூற முடிகின்றவனாய் இருப்பான். கர்த்தருடைய பாத்திரம் என்பது என்ன என்று நாம் பார்த்துள்ளோம். இப்பொழுது பேய்களின் பாத்திரம் என்பது என்ன? இதுவும் கூட பலியின் பாத்திரமாகவே காணப்படுகின்றது. இதில் பானம் பண்ணுகிறவர்கள் தற்கால ஜீவித்தினுடைய தங்களது உண்மையான சந்தோஷங்களையும் எதிர்கால ஜீவியம் பற்றியதான தங்களது நம்பிக்கைகளையும்
பலி செலுத்தி விடுபவர்களாக, தியாகம் பண்ணுகிறவர்களாக காணப்படுவார்கள். எனினும் இவைகள் சாத்தானுடைய பாத்திரத்தின் அடிமண்டிகளாகவே காணப்படுகின்றது. இவைகள் மேற்புறத்தில் காணப்படுவதில்லை. பாத்திரத்தினுடைய பானத்தின் மேற்புறமானது பூமிக்குரிய நட்பெயர்களுக்கான, பெருமைக்கான, சுய மேன்மை அடைதலுக்கான, மற்றவர்கள் மத்தியிலான கனத்திற்கான, நம்பிக்கை ஊட்டுதல்களினால் பளபளவென காணப்படுகின்றது. மற்றும் இந்த நம்பிக்கைகளை அடைய பெறுவதற்கென நேரம், தாளந்து மற்றும் செல்வாக்குகள் பலியாக்கப்படுகின்றன. இது கசப்பான மற்றும் ஏமாற்றமான முடிவில் முடிவடைகின்றது. இது உண்மையில் மயக்க வைக்கும் பாத்திரமாக, ஏமாற்றுகிறதும் வஞ்சிக்கிறதுமான பாத்திரமாக, இறுதியில் நித்திய மரணத்துக்கு வழிநடத்தும் அளவிற்கு பயங்கரமான ஆற்றல் உடையதான பாத்திரமாக காணப்படுகின்றது. 1 கொரிந்தியர் 10:20 மற்றும் 21. விசுவாசமற்ற உலகத்தார் அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல, பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் விசுவாசிகள், கிறிஸ்துவர்கள், பேய்களோட ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாது என்று அப்போஸ்தலர் நன்றாய் கூறியிருக்கின்றார். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில், நாம் உலகத்தின் ஆவியிலும் சுயநலத்தின், பேராசையின், பெருமையின் ஆவியிலும் பங்கு கொண்டு இந்த இழிவான இலட்சியங்களுக்காக நம்முடைய ஜீவியங்களை பலி செலுத்துபவர்களாகவும், அதே வேளையில் சுயநலமற்றதும் தாழ்மையானதும் சுயத்தை வெறுக்கின்றதுமான கிறிஸ்துவின் ஆவியிலும் பங்கு கொண்டவர்களாகவும், நம்மை தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே வாங்கினவருக்கு ஊழியம் புரிவதில், பூமிக்குரிய லட்சியங்களை பலியாக்குவதில், தியாகம் செய்வதில் விருப்பம் உள்ளவர்களாகவும் இருத்தல் முடியாது. நாம் 2 ஆவியிலும் பங்கு கொண்டவர்களாய் இருத்தல் முடியாது. ஏனெனில் இந்த 2 ஆவியும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாய் காணப்படுகின்றது. இந்த காரியங்களை குறித்து வேதத்தில் சில வசனங்களை வாசித்து அறியலாம். இதை குறித்து இயேசு கிறிஸ்து கூறும்போது மத்தேயு 6:24, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. எலியா இதை பற்றி கூறும்போது 1 ராஜாக்கள் 18:21, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். மற்றும் யாக்கோபு இதை குறித்து கூறும்போது யாக்கோபு 1:8 மற்றும் 1:7, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கின்றான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இந்த எச்சரிப்பானது உலகத்திற்கு வழங்கப்படாமல் கர்த்தருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுவதாக ஏற்கனவே வாக்குறுதி அளித்துள்ளவர்களுக்காக வழங்கப்பட்டுள்ளபடியால், எப்படிப்பட்டவர்கள் இப்பொழுது பேய்களுடைய பாத்திரத்தில் பங்கெடுத்தல் என்பது இவர்கள் கர்த்தருடைய பாத்திரத்தில் நின்று விலகி போவதை சுட்டி காட்டுகின்றதா இருக்கும். மேலும் கர்த்தருடைய பாத்திரத்திலிருந்து கொஞ்சமும் மற்றும் பேய்களுடைய பாத்திரத்திலிருந்து கொஞ்சமும் என்று, அதாவது 2லும் கொஞ்சம் பானம் பண்ணலாம் என்று தன் மனதில் முடிவு பண்ணும் அளவுக்கு மதியீனமாய் ஒருவன் காணப்படுவானானால், அதாவது கர்த்தருடைய ஆவியிலும் உலகம் மற்றும் பேய்களின் ஆவிகளிலும், இன்னுமாக கர்த்தருடைய உபதேசங்களிலும் பேய்களுடைய உபதேசங்களிலும் பங்கு கொண்டிருப்பதற்கு ஒருவன் மதியீனமாய் தன் மனதில் முடிவு பண்ணினவனாய் இருப்பானானால், அவன் தன் உடன்படிக்கையை மனப்பூர்வமாய் அசட்டை பண்ணுகிறவனாயும் கிருபையின் ஆவியை அசட்டை பண்ணுகிறவனாயும் இருப்பான். கர்த்தருடைய போஜன பந்தி என்பது என்னவென்று இப்பொழுது நாம் பார்க்கலாம். அது திரளான அளவிலான தெய்வீக சத்தியங்கள் திரளாய் பரப்பப்பட்டுள்ள பந்தியாகும். இதை குறித்து வேதத்தில் சில அடையாளங்களையும் சில வசன பகுதிகளையும் வாசித்து அறியலாம். ஜீவ அப்பம், ஏற்றகால சத்தியங்கள், தேன் கூட்டில் தேன், உச்சிதமான பால் மற்றும் திராட்சரசம் மற்றும் பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் வைக்கப்பட்டுள்ள பந்தியாகும். இதற்கு ஆதாரமாக வசனங்கள் யோவான் 6:32 முதல் 35 வரை. வானத்திலிருந்து இறங்கி உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். மற்றும் மத்தேயு 24:25, இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கின்றேன். மற்றும் சங்கீதம் 19:10, அவைகள் பொன்னிலும்
மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்தும் ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளது என்றார். ஏசாயா 55:1. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். மற்றும் வெளிப்படுத்தல் 21:6. அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கின்றேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். மற்றும் வெளிப்படுத்தல் 22:1. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நீதியின் மேல் பசிதாகம் உள்ள அனைவருக்காகவும் அது பரப்பி வைக்கப்பட்டுள்ளது. மற்றும் அதனிடத்துக்கு வருபவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள், ஏனெனில் அவர்கள் திருப்தி அடைவார்கள். அவர்கள் திரளாய் போஷிக்கப்பட்டு மிகுதியாய் திருப்திப்படுத்தப்பட்டிருப்பார்கள். மற்றும் அவர்களது ஆத்துமாக்கள் கொழுமையான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். இதை குறித்து சில வசனங்களை வாசித்தறியலாம். ஏசாயா 55:1 மற்றும் 2. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் இல்லாததுக்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாயிருக்கும். மற்றும் மத்தேயு 5:6. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். மற்றும் சங்கீதம் 22:26. சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். கர்த்தருடைய இந்த போஜன பந்தியானது அவரது பரிசுத்தவான்களுக்காக, அவரது சபைக்காக சுவிசேஷ யுகத்தினுடைய ஆரம்பம் முதற்கொண்டு பரப்பி வைக்கப்பட்டுள்ளது. அந்த போஜன பந்தியில் எப்போதும் ஏற்றகால சத்தியங்கள் காணப்பட்டது. மற்றும் கர்த்தருடைய ஜனங்களில் சிலர் பரிமாறி வழங்குவதற்கு என நியமிக்கப்பட்டு இருந்தனர். உதாரணத்துக்கு, யுகத்தினுடைய ஆரம்பத்தில் அப்போஸ்தலர்கள் பரிமாறி வழங்கினார்கள். இவர்கள் கர்த்தருடைய ஜனங்களுக்கு முன்பாக ஏற்றகால சத்தியங்களை வைத்தது மாத்திரமல்லாமல் எதிர்காலத்திற்கென சபைக்கு உணவை சேமித்தும் வைத்தார்கள். 2 பேதுரு 1:15 மற்றும் 19. மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்து கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடுவெள்ளை உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். இவர்களது ஊழியமானது முழு சபைக்கும் இன்றைய நாள் வரையிலும் விலையேறப்பட்டதாய் இருந்துள்ளது. மேலும் யுகம் முழுவதிலும் அர்ப்பணிப்பு மிக்க தேவ மனிதர்கள் கர்த்தருடைய ஜனங்களை அவரது போஜன பந்திக்கு அழைத்து அந்த பந்தியில் உள்ள திரளானவைகளை அவர்களுக்கு வழங்கினார்கள். மற்றும் பசியாய் இருந்தவர்கள் போஷிக்கப்பட்டனர் மற்றும் ஆசீர்வதிக்கப்பட்டனர். ஆனால் இப்பொழுதோ முடிவு, அதாவது யுகத்தினுடைய அறுவடை பகுதி வந்துள்ளது. அதாவது வருடத்தினுடைய செழிப்பான கால பகுதி வந்துள்ளது. இக்காலத்திலேயே தீர்க்க தரிசனம் மற்றும் வாக்குத்தத்தம் எனும் மொக்குகள் வளர்ந்து தங்கள் பொன்னான கனிகளை கொணர்ந்து கொண்டு இருக்கின்றன. மற்றும் கர்த்தருடைய போஜன பந்தியானது அதன் திரளானவைகளால் தத்தளிக்கின்றது. இது மாத்திரமல்லாமல் இப்பொழுது பிரசன்னம் ஆகியுள்ள அறுவடையின் கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தின்படி வந்து, லூக்கா 12:37. எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகின்ற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தம்முடைய ஜனங்களுக்கு பரிமாறிக் கொண்டிருக்கின்றார். முற்காலங்களில் இல்லாத அளவுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மற்றும் நோக்கங்களுடைய ஐஸ்வர்யங்களும் கொழுமையும் முழுமையாய் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. முன்பு ஒருபோதும் அறிந்திராத அளவுக்கு தெய்வ காரியங்கள் முழு நிறைவுடன் சபைக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இரட்சிப்பின் திட்டமானது நமது பிரகாசமான நம்பிக்கைகளை, எதிர்பார்ப்புகளை மிஞ்சும் அளவுக்கு அப்படியானதொரு வசீகரத்திலும் முறைப்படியும் நம்முன் வைக்கப்பட்டுள்ளது. அது எல்லா விதத்திலும் முரண்பாடு இல்லாமலும் இசைவாயும் உள்ளதான ஒரு திட்டமாகும்.
அது திட்டமிடுகின்றவரும் நடந்தேற்றுகின்றவரும் வெளிப்படுத்துகின்றவருமான பெரியவரால் மிக மேன்மையான கொள்கைகளின் அடிப்படையிலும் துல்லியமான கணக்குடனும் மற்றும் ஒழுங்குடனும் யுகங்கள் நூடே ரகசியமாய் தீட்டப்பட்டுள்ளது. அதன் முழுமையிலும் அதன் சீரான அமைப்பிலும் அழகிலும் அது மிகவும் மகிமையானதாய் இருப்பதினால் திருப்தி அடைந்த ஆத்மாவானது அதனோட எதையாகிலும் கூட்டி சேர்ப்பது என்பது அதன் சிறப்பினை கொடுப்பதாகவே இருக்கும் என உணர்ந்து சந்தோஷத்தோட பின்வருமாறு கூறுவார்கள். இது கர்த்தருடைய செய்கையாகும் மற்றும் இதை கர்த்தர் வெளிப்படுத்தியுள்ளார் மற்றும் இது நம்முடைய கண்களுக்கு பிரமிப்பாயும் உள்ளது. தம்முடைய ஞானத்தையும் அன்பையும் கிருபையும் குறித்து கர்த்தர் கூறியுள்ளவைகளை காட்டிலும் இன்னும் அதிகமாய் சொல்லுவதற்குண்டோ? தேவனுடைய புத்திரர்களும் சுதந்திரர்களும் மாணவர்களிடத்தில் தம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யங்களையும் தம்முடைய அன்புடன் கூடிய இரக்கத்தின் ஐஸ்வர்யங்களையும் சித்தரிப்பதற்கும் மற்றும் பிரகடனம் பண்ணுவதற்கும் கர்த்தர் மனித பிரதிநிதிகளை பயன்படுத்தி இருந்த போதிலும் இன்னுமாக போஜன பந்தியில் உள்ள அனைவரும் அவரோட கூட பந்தியில் உள்ளவர்களுக்கு ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வதற்கென உடன் வேலையாட்களாக காணப்படுவதற்கு கர்த்தர் அனுமதித்திருந்த போதிலும் திட்டத்தின் விஷயத்திலும் அதை நிறைவேற்றும் விஷயத்திலும் தேவனுக்கே அனைத்து மகிமைகளும் சேருகின்றதாய் இருக்கும். மற்றும் திட்டத்தினை வெளிப்படுத்தின விஷயத்திற்காகவும் அதை நமது இருதயங்கள் ஏற்றுக்கொள்வதற்கும் அதை நமது கண்கள் காண்பதற்கும் அதை நமது காதுகள் கேட்பதற்கும் மற்றும் அதை நமது நாவுகள் அறிக்கை பண்ணுவதற்கும் என அபிஷேகித்த விஷயத்திற்காகவும் நமது கர்த்தரும் தலையும் மாணவருக்கே ஸ்தோத்திரம் உரித்தாகுகின்றதா இருக்கும். உன்னதத்தில் உள்ள தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் என்றென்றும் சதா காலங்களுக்கும் மகிமை உண்டாவதாக. பூமி முழுமையும் அவரது மகிமையினால் நிரம்பி இருப்பதாக. தேவனை அறிந்து கொள்வது என்பது ஜீவனும் சமாதானமுமாய் காணப்படுவதனால் தேவனை அறிந்து கொள்வதற்கும் மற்றும் நீதியின் மீதும் பசிதாகம் உள்ளவர்கள் அனைவருக்கும் திருப்திகரமான பங்கினால் திரளாய் நிறைந்து பரப்பப்பட்ட நிலையில் கர்த்தருடைய போஜன பந்தி காணப்படுகையில் தேவனுடைய ஜனங்களை வரவேற்கும் வேறு அநேக போஜன பந்திகளும் கூட பரப்பப்பட்டுள்ளன. போப்பு மார்க்கமானது அதன் போஜன பந்தியை கொண்டுள்ளது மற்றும் அதில் கொஞ்சம் அரைகுறை சத்தியங்களும் பூசை பலி நித்தியமான சித்திரவதை உத்தரிக்கும் ஸ்தலம் மற்றும் மரியாளின் சிலை வணக்கம் பரிசுத்தவான்களாக பாவிக்கப்பட்டுள்ள சிலரின் சிலை வணக்கம் குருமார்களின் காதுகளில் பாவங்களை அறிக்கையிடுதல் குருக்களின் திட்டங்களுக்கு உடனடியாக கீழ்ப்படிதல் முதலான தீட்டான உபதேசங்கள் திரளாயும் காணப்படுகின்றன. புராட்டஸ்டன்டினர்களும் தங்களின் பல்வேறு விதமான போஜன பந்தியை பெற்றிருக்கின்றனர். அதில் கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தின் மூலமாக மீட்பு ஞானஸ்நானம் தேவனிடத்திலும் அவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டுள்ள வார்த்தைகளிலும் விசுவாசம் முதலான சில சத்தியங்கள் காணப்படுகின்றன. ஆனால் அந்தோ பரிதாபம், அவர்கள் பெற்றிருப்பதான அரைகுறையான சத்தியங்கள் அனைத்தும் அசூசி பண்ணப்பட்டுள்ளவைகளாக இருக்கின்றன. இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி அவர்கள் எழுதுகையில் ஏசாயா 28:8 ஏனெனில் அவர்களது போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது, சுத்தமான இடம் இல்லை என்று தீர்க்கதரிசி கூறுகின்றார். மற்றும் அவரது வார்த்தைகள் உண்மையாகவும் உள்ளது. இந்த போஜன பீடங்கள் ஆனது புறக்கணிக்கப்பட்ட காரியங்களினால் சிந்தித்து பார்க்காமலேயே திருப்தியடைந்த நிலையில் முற்காலங்களில் புசித்து விழுங்கப்பட்ட பழைய தப்பறைகளினால் நிரம்பியுள்ளது. இந்த விளக்க பகுதிக்கு ஆதார வசனங்களை வாசித்தறியலாம். எபிரேயர் 12:26 மற்றும் 27. அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறிப்போம் என்பதை குறிக்கின்றது. ஆனால் இந்த நியாய தீர்ப்பின் காலங்களினுடைய அசைக்கப்படுதல்களானது ஜனங்களை நலிவடைய செய்கின்றது மற்றும் இதனால் அவர்களால் நித்திய சித்திரவதை மற்றும் மனிதர்கள் பிறப்பதற்கு முன்னதாகவே மனுக்குலத்தில் பெரும்பாலானவர்கள் நித்தியமான வேதனைக்கே முன்குறிக்கப்பட்டிருக்கின்றனர் போன்றதான பயங்கரமான உபதேசங்களை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனினும் வெளிப்படையாய் மறுப்பு தெரிவிப்பதற்கும் புறக்கணிப்பதற்கும் தைரியம் இல்லாமையின் காரணமாக அவர்களது போஜன பீடங்கள் ஆனது புறக்கணிக்கப்பட்ட நலம் கெடுக்கும் காரியங்களினால் அசூசி பண்ணப்பட்டுள்ளது. அவர்களது போஜன பீடங்கள் அனைத்தும் அசுத்தமாய் இருக்கிறது. இந்த தற்காலத்தின் அசைவுகளானது இந்த போஜன பீடங்களை அசூசி பண்ணத்தக்கதாக குமட்டலை வெறுப்புணர்வை உண்டு பண்ணுவதற்கு முன்னதாக அருமையான கர்த்தருடைய ஜனங்களில் அநேகர்
அங்கு உட்காருவதற்கும் நல்ல உணவை அதிலிருந்து தெரிந்தெடுப்பதற்கும் தேவனுடைய வார்த்தையாகிய ஊற்றில் இருந்ததான திரளான ஜீவ தண்ணீரை கொண்டு தப்பறையான விஷயங்களை முறிப்பதற்கும் அனுமதிக்கப்பட்டிருந்தன. ஆதார வசனம் மத்தேயு 13:30. அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதுக்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னேன் என்றார். ஆனால் இப்பொழுது அறுவடை காலம் வந்துள்ளபடியினாலும் பிரிக்கும் வேலை நடைபெறுகின்றபடியினாலும் தேவனுடைய உண்மையான ஜனங்கள் அனைவரும் இந்த போஜன பீடங்களில் இருந்து கர்த்தர் இப்பொழுது பரிமாறிக்கொண்டிருக்கின்றதான திரளான அறுவடையுள்ள போஜன பீடத்தண்டைக்கு அழைக்கப்பட்டு இருக்கின்றன. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்ததின் காரணமாகவும் அசுத்தமான போஜன பீடங்களை புறக்கணித்ததாலும் அநேக சத்துருக்கள் உருவாகியுள்ளன. விசுவாச காதுகளை உடையவர்களும் கர்த்தருடைய போஜன பீடத்துக்கு வரும்படியான அழைப்பிற்கு கீழ்ப்படிபவர்களும் பாக்கியவான்களாய் இருக்கின்றன. இதை குறித்தே சங்கீதக்காரன் சங்கீதம் 23:5 என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் ஆசீர்வாதத்தின் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று பாடியுள்ளார். பாபிலோனுடைய அசுத்தமான போஜன பீடங்களை தவிர இன்னும் வேறே போஜன பீடங்கள் உள்ளன. அவைகள் பேய்களுடைய போஜன பீடங்களாக இருக்கின்றன. இந்த போஜன பீடங்களில் சகலவிதமான சூழ்ச்சிகரமானதும் வெளிப்படையானதுமான தீமையான உபதேசங்கள் காணப்படுகின்றன. இதோ தங்களை விலை கொடுத்து வாங்கின கர்த்தரையும் கூட மறுதலித்து மற்றும் வேத வாக்கியங்களை புரட்டி வேத வாக்கியங்களுக்கு தவறாய் அர்த்தம் கொடுத்து அவைகளின் போதனைகளை நாசப்படுத்தி மனித தத்துவங்களை உட்புகுத்தும் மதத்திற்கு எதிரான நரகலான கொள்கைவாதிகளை உள்ளே கொண்டு வருகின்றது. சாத்தானுடைய தலை சிறைந்த படைப்பாகிய போப்பு மார்க்கம் போன்றதான இந்த போஜன பீடங்கள் பிரம்ம ஞானம், தியோசோபி, ஆவி உலக கோட்பாடு, ஸ்பிரிட்டிசம், கிறிஸ்டியன் சயின்ஸ், பரிணாம கொள்கை, எவல்யூஷன் மற்றும் தேவனால் அனுப்பி வைக்கப்பட்டவரின் பலியினால் ஆன மீட்பு பற்றின உபதேசத்தை மறுதலிக்கின்றதும் வேறு ஏதாகிலும் வழியின் மூலம் எப்படி நித்திய ஜீவனை அடைந்திடலாம் என்று மனிதனுக்கு போதிக்க முற்படுகின்றதுமான மனித தத்துவத்தின் பல்வேறு பாகங்கள் அனைத்தும் அடங்குகின்றன. இவைகள் அனைத்தும் தான் பேய்களுடைய போஜன பீடங்களாக இருக்கின்றன. மற்றும் இவைகளுக்கு எதிராகவே இதை குறித்தே அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 10:21 நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாதே என்று கூறி நம்மை எச்சரிக்கின்றார். அந்தோ பரிதாபம்! சிலர் கர்த்தருடைய போஜன பந்திக்கான அழைப்பை ஏற்றுக்கொண்டு அதில் புசித்து கர்த்தர் நல்லவர் என்று கண்டுகொண்ட பிற்பாடு கர்த்தருடைய போஜன பந்தியில் இருந்து பேய்களுடைய போஜன பந்தியின் இடத்துக்கு திரும்புகின்றன. அதுவும் தாங்கள் இப்படி விரும்பும் போது போனாலும் பின்னர் வந்து மீண்டுமாக தாங்கள் கர்த்தருடைய போஜன பந்தியின் இடத்திற்கு வரவேற்கப்படுவார்கள் என்றும் இப்படியாய் போய் வந்து காணப்பட்டு இரண்டிலும் பங்கு கொண்டிருக்கலாம் என்றுமுள்ள எண்ணங்களில் காணப்படுகின்றன. இவர்கள் கூறுவது என்னவெனில், ஓ ஆம், நாங்கள் குறுகின மனம் உடையவர்களும் பலவீனம் உடையவர்களும் அல்ல, ஒரு பந்தியில் காணப்படுபவைகளை தவிர மற்றவைகள் எதையும் ருசித்து பார்க்க மாட்டோம் என்று சொல்லுகிறதுக்கு நாங்கள் பயமுடையவர்கள் அல்ல. கர்த்தருடைய போஜன பந்தி என்பது உண்மையில் மிகவும் நல்லதுதான். எனினும் மற்ற போஜன பந்தியிலும் கூட நல்லவைகள் காணப்படுகின்றன மற்றும் நாங்கள் அனைத்தையும் ருசி பார்ப்போம். ஆம், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்வோம். நலமானவை எந்த போஜன பீடத்தில் காணப்பட்டாலும் பரவாயில்லை, அதை நாங்கள் பிடித்துக் கொள்வோம். அந்தோ பரிதாபம்! இப்படிப்பட்ட மனப்பான்மையே அநேகரிடம் காணப்படுகின்றது. மற்றும் இப்படிப்பட்டவர்கள் நீதிமொழிகள் 16:18 அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டுமே என்பதை மறந்து போனவர்களாக காணப்படுகின்றன. மேலும் இப்படிப்பட்டவர்களின் வழியில் உள்ள தவற்றினை இவர்களுக்கு உணர்த்துவதற்கு என உண்மையுள்ள சகோதரர்கள் ஏறெடுக்கும் பிரயாசங்கள் விருதாவாய் போகையில் இவர்கள் கர்த்தருடைய போஜன பந்தியில் பரிமாறப்பட்டுள்ளதான உணவின் மீதான விருப்பமின்மையை வெளிப்படுத்துகிறதுக்கு ஆரம்பிப்பார்கள். மற்றும் கர்த்தருடைய போஜன பந்தியிடம் இருந்து இவர்கள் முழுவதும் சீக்கிரத்தில் விலகி போய் விடுவார்கள் என்பதும் அதிகமாய் உறுதியாகிறது. பேய்களுடைய போஜன பந்தியுள்ள பாதகமான விஷத்தன்மையுள்ள பதார்த்தங்களானது சீக்கிரத்தில் சுவையை கெடுத்து ஆவிக்குரிய ஆரோக்கியத்தை வலுவற்றதாக்கி நலமல்லாதவைகள் மீது வினோதமான விருப்பங்களை உண்டு பண்ணி விடுகின்றது. மேலும் ஆவிக்குரியதில் நோயுற்ற ஆத்துமாவானது கர்த்தருடைய போஜன பீடத்தில் புசிப்பதற்கான மன நிலையினை கொண்டிருப்பதில்லை. இப்படிப்பட்டவர்கள் புசிக்க வேண்டும் என கர்த்தரும் விரும்புவதில்லை.
ஏனெனில் கர்த்தருடைய போஜன பந்தியின் இடத்திலிருந்து இப்படிப்பட்டவர்கள் விலகுகையில் இவர்கள் கிருபையின் ஆவியை இகழ்ந்தவர்களாக இருக்கின்றனர் மற்றும் இப்படியான போக்கை கொண்டிருக்கையில் இவர்கள் முற்றிலுமாய் விலகி போய்விட வேண்டும். ஏனெனில் நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களினுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாதே. 2 எஜமான்களை உங்களால் திருப்தி பண்ணக்கூடாது. கர்த்தருடைய போஜன பந்தியின் இடத்திலிருந்து பேய்களினுடைய போஜன பந்தியின் இடத்துக்கு போகும் காரியத்தினை வெளிப்படையாய் செய்கிறவன் தெய்வீக ஏற்பாட்டினுடைய தாராளத்தில் தான் திருப்தி கொள்ளவில்லை என்றும் தேவனுடைய மாபெரும் எதிராளி ஆகிய பிசாசின் மேல் தனக்கு இன்னும் கொஞ்சம் மதிப்பு காணப்படுகின்றது என்றும் சொல்லுகின்றவனாய் இருப்பான். இப்படியாக அவன் அநீதியுடன் ஐக்கியம் வைத்திருப்பதன் மூலமாக தேவனுக்கு தான் உண்மையின்றி இருப்பதை நிரூபிப்பவனாய் இருப்பான். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் எனும் வேத வாக்கியத்தினை மேற்கோள் இடுகையில் இதோட கூட தொடர்ந்து இடம்பெறும் வார்த்தைகளான பொல்லாங்காய் தோன்றுகின்ற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்பதை மறந்து போய் விடுகின்றான். நாம் செய்வதற்கு அநேக காரியங்கள் உள்ளன மற்றும் கர்த்தருடைய போஜன பந்தியில் உள்ள உணவினுடைய திரளான பலன்கள் நலமானவை என்று சோதித்து அறிந்து கொள்ளுவதும் அவற்றை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் ஆரோக்கியத்துக்கும் என சொந்தமாக்கிக் கொள்வதும் அவற்றை மற்றவர்களுக்கும் பரிமாறுவதும் தான் நாம் செய்ய வேண்டியவை ஆகும். கர்த்தர் நல்லவர் என்று நாம் ருசி பார்த்திருக்கின்றோம் மற்றும் அவரது உபதேசங்கள் ஆரோக்கியமானவைகள் என்று சோதித்து அறிந்து கொள்கின்றோம். ஆனால் பேய்களின் உபதேசங்களை விட்டு விலகுவதை தவிர மற்றபடி அதை வைத்துக்கொண்டு செய்கிறதுக்கு எதுவும் இல்லை. மற்றும் அந்த உபதேசங்களினால் வசப்படுத்தப்பட்டு கெட்டு போனவர்களின் உதாரணமாய் விளங்கின அந்த உபதேசங்களின் மோசமான விளைவுகளை குறித்து நாம் மற்றவர்களுக்கு எச்சரிப்பு வழங்க முடியும். எந்த தேவனுடைய பிள்ளையும் கர்த்தருடைய போஜன பந்தியில் புசித்த பிற்பாடு பார்வையிலேயே உடனடியாக கர்த்தருடைய பந்தியில் இருந்து வேறுபட்டதான பேய்களினுடைய பந்தியினை அடையாளம் கண்டு கூற முடிகின்றவனாக காணப்பட வேண்டும். எந்த ஓர் அமைப்பினுடைய அஸ்திபாரமும் எளிதில் அடையாளம் கண்டுகொள்ளப்படலாம் மற்றும் உண்மையான அஸ்திபாரம் என ஒன்று மாத்திரமே உள்ளது. அது கிறிஸ்துவாகிய ஈடுபலி ஆகும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. மற்றும் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து சத்தியத்தினால் திருப்தி அடைந்துள்ளதான எந்த ஒரு ஆன்மாவும் உடனடியாக தப்பறையின் அபலட்சணத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். இசை கவிஞனின் செவியானது இசையின் இனிமையான ஸ்வரங்களுக்கு பழக்கப்பட்டிருப்பதன் காரணமாக உடனடியாக முரண்பாடான ஸ்வரங்களை அடையாளம் கண்டு கொள்வது போன்று, அல்லது கலைஞனின் கண்களானது நுட்பமான வடிவங்களுக்கும் நிறங்களுக்கும் ஒழுங்கிற்கும் பழக்கப்பட்டிருப்பதினால் வேலைப்பாட்டிலுள்ள குறைபாட்டினை உடனடியாக அடையாளம் கண்டு கொள்வது போன்று தெய்வீக திட்டத்தினுடைய அருமையான இசைவினாலும் பூரணமான மற்றும் நுட்பமான ஒழுங்கினாலும் முறைமையினாலும் பயிற்றுவிக்கப்பட்டதான மனமும் இருதயமும் கூட உடனடியாக தப்பறையினுடைய முரண்பாட்டினையும் அடையாளம் கண்டு கொள்கின்றது மற்றும் வேறெதிலும் திருப்தி கொள்கிறதில்லை மற்றும் வேறெதிலும் மிகுதியாய் மகிழ்வுறுவதும் இல்லை. இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தினை பெற்றிருக்கின்றதான ஆன்மாவானது தப்பறையினுடைய தாக்குதல்களையும் வெட்கம் கெட்ட தாக்குதல்களையும் அல்லது சூழ்ச்சிகளையும் சமாளித்து நிலை நிற்பதற்கென்று வேறெந்த ஆயத்தங்களையும் செய்ய வேண்டுவதில்லை. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்குள் இளைப்பாரி திருப்தி அடையுங்கள். இந்த பொல்லாத நாளினுடைய கொள்ளை நோய்கள் அனைத்துக்கும் எதிரான பாதுகாப்பாய் காணப்படும் ஆவிக்குரிய ஆரோக்கியமும் வலிமையும் வேண்டுமெனில் கர்த்தருடைய போஜன பந்தியில் மாத்திரம் போஷிக்கின்றவர்களாய் இருங்கள். கர்த்தருடைய போஜன பந்தியிலிருந்து புசித்து பிற்பாடு அதில் திருப்தி அடையாதவர்களுக்கு தீர்க்கதரிசியின் மூலமான கர்த்தருடைய வார்த்தைகள் பொருந்துகின்றதாய் இருக்கின்றது. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும். இஸ்ரேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கின்றது என்றார்.
மாடும் கழுதியும் எங்கு போய் போஷிக்கப்பட்டாலும் மீண்டும் மீண்டுமாக தன் எஜமான் இடத்துக்கும் முன்னணியின் இடத்துக்கும் திரும்புவதற்கு அறிந்திருக்கின்றது. இப்படியாக மாடும் கழுதியும் காணப்படுவதின் வாயிலாக அவைகள் கர்த்தருடைய போஜன பந்தியை விட்டுவிட்டு பேய்களுடைய போஜன பந்தியில் வைக்கப்பட்டுள்ளதான உணவுகளை சோதித்து பார்ப்பதற்கு என அல்லது நலமானவைகள் அசுத்தமானவைகளுடன் தொடர்புக்குள் வந்தபடியால் அந்த நலமானவைகள் அசுத்தமானதாகி போய் அவைகள் வைக்கப்பட்டிருக்கின்றதான அசுத்தமான போஜன பந்தியின் இடத்துக்கு திரும்புகின்றதான சில கர்த்தருடைய ஜனங்களை காட்டிலும் பகுத்தறிவு உடையவைகளாக இருக்கின்றன என்பதை வெளிப்படுத்துகின்றதா இருக்கின்றது. இப்படிப்பட்டவர்கள் தம்முடைய போஜன பந்தியின் இடத்துக்கு திரும்புவதற்கு கர்த்தர் அனுமதிப்பதில்லை என்பதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களினுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாதே. ஏனெனில் சம்பூர்ணமாய் போஷிக்கப்படுகின்றதும் கர்த்தர் தாமே இடைக்கட்டி கொண்டு பரிமாறிக்கொண்டு இருக்கின்றதான கர்த்தருடைய போஜன பந்தியின் இடத்தில் இருந்து விலகி போவதன் மூலமாக எப்படிப்பட்டவர்கள் கர்த்தருக்கு தாங்கள் உண்மையற்றிருப்பதை வெளிப்படுத்துகின்றவர்களாகவும் அவரது கிருபையின் ஐஸ்வர்யங்களை இழிவாய் பார்ப்பவர்களாகவும் கிருபையின் ஆவியை நிந்திப்பவர்களாகவும் காணப்படுகின்றனர். ஒருமுறை பிரகாசிக்கப்பட்ட பிற்பாடு இப்படியாய் துணிகரமாய் செய்கின்றவர்கள் கலகக்காரராகிய இஸ்ரேலரால் அடையாளப்படுத்தப்படுகின்றதான பாவமுள்ள வகுப்பாராய் இருக்கின்றனர். இவர்களை தீர்க்கதரிசி குறிப்பாய் பின்வருமாறு விவரிக்கின்றார். ஏசாயா 1 மற்றும் 5 மற்றும் 6. ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரஞ்சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் வளர்ச்சியுமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சத்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கின்றது. வீணான தத்துவ ஞானங்கள், மனித பாரம்பரியங்கள் மற்றும் கற்பனைகள் அனைத்தையும் தவிர்த்துவிட்டு தெய்வீக திட்டத்தினை மாத்திரமாக நாம் ஆராய்வதே என நமது ஆராய்ச்சியினை எல்லைக்குட்படுத்துவதனால் நாம் குறுகிய மனம் உடையவர்கள் அல்ல. ஏனெனில் தெய்வீக திட்டத்தினுடைய எல்லையானது மீட்பை போன்று பரந்ததாகவும் அதன் ஞானம் மிகவும் துல்லியமானதாகவும் அதன் கோட்பாடு மிகவும் ஆழமானதாகவும் காணப்படுகின்றது. வேத வாக்கியங்களில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதான தெய்வீக திட்டத்தினை கற்றுக்கொண்டுள்ளபடியால் அதன் ஆவியினால் ஊக்குவிக்கப்படுகிறவர்கள் யாவரும் அதன் காரியங்களை முழு தெய்வீக வெளிப்படுத்துதலின் இடத்திற்கு பொருத்தி பார்க்கும் சாக்கியமுடையவர்களாய் இருக்கின்றனர். மற்றும் அதன் உதவியினாலும் தேவன் நெடுத்தினால் ஆன ஜெபம் மற்றும் ஐக்கியத்தினுடைய பரிசுத்தமான தாக்கத்தினாலும் ஆவிக்குரிய காரியங்களில் பயிற்றுவிக்கப்படுகின்றனர். மற்றும் இதன் காரணமாக நாம் இசை கவிஞனின் செவிகளுடன் பரலோக இசையின் இனிமையான ஸ்வரங்களையும் அதன் துல்லியமான தாளத்தையும் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. மற்றும் கலைஞனுக்குரிய கண்களுடன் தெய்வீக ஞானம் மற்றும் கிருபையின் அருமையான மற்றும் நேர்த்தியான வண்ண தோற்றத்தினை காண முடிகின்றது. தேவனால் ஏற்ற காலங்களில் வெளிப்படுத்தப்பட்டதும் 1 பேதுரு 1:12 கூறியுள்ளபடி உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாய் இருந்ததும் பரிசுத்தவான்களுக்கு எப்போதும் பிரியமானவைகளாக காணப்படுவதுமான தேவனுடைய ஆழங்களுக்கு நேரான கர்த்தருடைய வழிகாட்டுதலை பின்பற்றுவதனால் நாம் குறுகின மனமுடையவர்களாக காணப்படுவதில்லை. இல்லை, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பேய்களும் அவனுடைய போஜன பந்திகள் அனைத்தும் அளிக்கப்படுகையில் பரிசுத்தவான்களும் தேவ தூதர்களும் குறுகின மனமுடையவர்களாக காணப்படுவார்களா? பொல்லாங்கான அனைத்தையும் நாம் விட்டு விலகுவோமாக மற்றும் தேவனில் பிரியம் கொள்வோமாக மற்றும் அவரது திரளான கிருபையினால் ஆன ஆறுதலில் திருப்தி கொள்வோமாக. நமது இருதயங்களினுடைய வார்த்தைகளானது எப்போதும் பின்வருமாறு காணப்படுவதாக: இளைப்பாறுதலிலிருந்து விலகி போய் இனியும் நான் சுற்றி திரியேன். பேரின்பத்திற்காக நான் விருதாவாய் தேடி திரியேன். என் ஆத்துமா இல்லத்தில் திருப்தி கொண்டுள்ளது. கர்த்தரே என் பங்காய் இருக்கின்றார்.